வணக்கம், நான் பிரதாப் ராஜசிங்கம். ஆதின் டிவியின் ஆடுகளத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். உலக அளவில் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் பேஸ்பால், பாஸ்கெட்பால் ஃபேமஸ், கனடாவில் ஹாக்கி ஃபேமஸ். இப்போ நாங்கள் சவுத் யூரோப்புக்கு போனால் சாக்கர், சவுத் ஏஷியாவுக்கு போனீங்கன்னா கிரிக்கெட்னா எல்லாரும் கிரேசி. கனடாலையும் கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஆனால் ரொம்ப குறைவாக இருக்குது. கனடாலையும் அசோசியேட்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி 2 பேரை தான் நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கிரிக்கெட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விளையாட்டு வந்து எவ்வளவு பேரை ஒன்று கூடுற ஒரு ஒரு விளையாட்டா இருக்கு என்று பார்க்கல. வேற வேற நாட்டுக்காரர்கள் வந்து இந்த விளையாட்டை விளையாடிக்கல எல்லாரும் ஒருத்தராக தான் விளையாடினோம். ஸோ நீங்க வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, கனடா, அமெரிக்காலேருந்து கூட புதுசா டீம் விளையாடுறாங்க இருக்குது. ஸோ இதில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இணைப்பு ஒன்று கூடுறது மாதிரி கிரிக்கெட் வந்து எல்லாரும் ஒன்று கூடி ஒரே டீம்ல கூட வேற வேற நாட்டுக்காரர்கள் விளையாடுற ஒரு அமைப்பா அமைந்து வந்து ஒன்று இருக்குது. ஸோ நாங்க வந்து எங்க ஊர்ல இருந்து சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடல எங்களுக்கு தெரியாது இது ஒரு ஒரு பெரிய ஸ்போர்ட்டா வருமெண்டு வேர்ல்டு வைடா. அதுக்கு பிறகு டிவிஎல் எல்லாம் பார்க்கலாம் ஒவ்வொருத்தர் ஃபேவரட் பிளேயர்ஸ் வரும். அந்த ஃபேவரட் பிளேயர் ஃபாலோ பண்ணினப்போ தான் கூட இன்ட்ரெஸ்ட் வரும் அவரை மாதிரி விளையாடணும் என்று இருக்குல்ல. இங்கே கனடாக்கு வந்து வந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கிரிக்கெட்டுக்குள்ள போய் விளையாடி இருக்கணும். அதில் எங்கண்ட நாட்டில் இருந்து வந்த ஆக்களும் கிண பேர் விளையாடி இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து முந்தி குறைவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட க்ரோ பண்ணி கொண்டு வருது கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் க்ரோ பண்ணிக்கல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கனடா டீமில் விளையாடுற ஒரு 16 இயர் பாய் வந்து வேர்ல்ட் கப் விளையாடின T20. ஆனால் இப்போ அவருக்கு வந்து ஐபிஎல்ல சான்ஸ் கிடைக்க போகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு ஒரு க்ரோ பண்ணி இருக்கிற ஸ்போர்ட் வந்து கிரிக்கெட். இப்போ நீங்கள் கிரிக்கெட்னு பார்க்கல இப்போ நாங்கள் வந்து முந்தி தமிழ் அமைப்புகள் தான் கூட கிரிக்கெட் சேர்ந்து விளையாடினோம். இப்போ எங்கென்ன டீமில் கூட வேறு நாட்டுக்காரர்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் கூட வந்து விளையாடினோம் நம்மளோட. ஸோ இதில் வந்து பார்க்கல வாய்ப்புகள் ஒரு ஆளுக்கு வாழ்க்கை வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இருக்கக்கூடாது. அவைகள் பேஷனையும் ஃபாலோ பண்ணணும். அந்த ஹாப்பினஸ் வந்து அந்த பேஷனால தான் கிடைக்கும். ஸோ ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சைடில் இருக்குது, மற்றது உங்களோட பேஷன். அந்த பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கூட அதை நீங்கள் முன்னுரிமை நீங்கள் அதுக்கு செயல்படுவீங்க. ஸோ அப்படி பார்க்கல அகெயின் கிரிக்கெட் வந்து இப்போ நாங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கிரிக்கெட் வந்து ஒரு ஒரு எல்லாரையும் ஒன்று கூடுற ஒரு விளையாட்டுத்தனமா தளமா எல்லாருக்கும் அமைந்திருக்கு. கிரிக்கெட் ஏன் இம்பார்ட்டன்ட் அந்த யூத்துக்கு இங்கே? கிரிக்கெட் வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலமூலமே நடக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. அது செய்யறது. அந்த பெனிஃபிட் வந்து கிரிக்கெட்ல சின்ன வயசுல தொடங்குறதுல ஒரு ஆளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து கூடுது. ஏனென்றா கிரிக்கெட்ல வந்து நீங்க உங்களோட கை கால் மட்டும் அசைக்க போறதில்ல. உங்களோட குயிக் ரிஃப்ளெக்ஸ் வந்து நீங்க அதில லேர்ன் பண்ணுவீங்க. பால் வரையில பால பார்த்து கொண்டிருக்கிற அந்த டார்கெட் வந்து உங்களோட ஐ பவர் அந்த ஸ்ட்ரென்த் வந்து கூடுது சின்ன வயசுலயே. இப்ப பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து விளையாடுறதுக்கு அதான் ஒரு டிஃபரன்ஸ். இப்ப நீங்க 5 வயசுல ஒரு ஆள் பிராக்டிஸ் சின்ன வயசுலயே தொடங்கிக்கல அவன் கவனம் அவன் டார்கெட் வந்து சின்ன வயசுலயே அவன் ஸ்கில் வந்து வளர்க்கணும். ஸோ இந்த இப்படி விளையாட்டுகள் வந்து ஒரு 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 கிட்ஸுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் குடுக்குற ரீசன் வந்து அவைகள் தங்களண்ட என்ன பலம் இருக்கோ அத வெளியில கொண்டறியணும். அது கொண்டறியக்குள்ள அது வந்து அவைகளுக்கு எந்த எந்த முறையிலயும் அவைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். படிப்பு, வேலை, வளரைக்குள்ள ஒரு ஒரு இஷ்யூவ ஹேண்டில் பண்ற மாரி, அந்த நிலைமையில கூட அவைகளுக்கு அது ஹெல்ப் பண்ற விஷயம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் இருந்தா தான் என்னவும் இந்த உலகத்துல நீங்க சாதிக்கலாம். ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கிட் வந்து தகப்பன்கிட்ட போய் கேட்குது, "ஓகே அப்பா, எனக்கு வந்து படிப்புல நான் முன்னேறணும்னு வரைக்குள்ள" அவைகள் வந்து டியூஷனோ இல்லாட்டி வேற வேற கிளாஸ்களுக்கு அனுப்பி வேணும். படிப்பு நாலேட்ஜை க்ரோ பண்றது. அதே மாரி பிள்ளைகள் வந்து உற்சாகமா, "ஓகே அப்பா, அம்மா நான் வந்து ஒரு விளையாட்டு துறையில முன்னேறணும். அந்த விளையாட்ட நான் கத்துக்கொள்ளணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா" அது எல்லா பேரண்ட்ஸும் அத சப்போர்ட் பண்றது அவைகளுக்கு தான் ஃபியூச்சர்ல வந்து
ஒரு குட்டி சச்சினோ, இல்லாட்டி குட்டி விராட் கோலியோ உருவாக்குறதுக்கு இந்த நாட்டுல இருந்து கூட போகலாமன்றது தான் எங்களோட அ அ ஒப்பீனியன். பண்ணி ஸோ கிரிக்கெட் கிட்ஸுக்கு வந்து கிரிக்கெட் அண்டு ஒரு எங்களண்ட ஸ்போர்ட்ஸ் அண்டு பார்க்கைக்குள்ள நாங்க கிரிக்கெட், சொக்கர், கிளித்தட்டு இப்படி வேற வேற இன்டர்நேஷனல் கேம்ஸ் வந்து விளையாடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இப்ப அமைச்சிருக்கிறோம். முந்தைய எங்களால இயலாது. ஆனா இப்ப எல்லா சின்ன பிள்ளையில இருந்து நீங்கள் அதுல அவைகளுக்கு பூர்த்தி செஞ்சு வளர்த்து விட்டீங்களாண்டா, அவையோட லைஃப் பாசிட்டிவா மாறுறதுக்கு இன்னமும் அவைல சாதிக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் டீல் பண்ணலாம். ஏன்டா கிரிக்கெட்ல விளையாடக்குள்ள ஒரு லெட்ஸ் சே ஒரு பவுலர் வந்து நீங்க 4 அடிச்சா அப்பதான் அவர் கோவப்பட்டு ஒரு பவுன்சர் அடிக்கக்குள்ள பவுன்சர் அடிச்சுட்டாருன்னு கோவப்படுற பேட்ஸ்மேனும் இருக்கணும். ஆனா அந்த பவுன்சர் அடிச்சுட்டான்னு சிரிக்கிற பேட்ஸ்மேனும் இருக்கணும். அந்த சிரிக்கிற பேட்ஸ்மேன் தான் கூட சாதிக்கிறார். ஏன்டா அவருக்கு அந்த பொறுமை வந்துட்டு. அந்த பொறுமைய வந்து வளர்க்கறதுக்கு அத கற்றுக் கொடுக்கிற வந்து விளையாட்டுத் துறைகளோ, அ வேற வேற பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அத கால் பண்றது. ஸோ டான்ஸ் மூலமா அப்படியான விஷயங்கள் வந்து அவைல எல்லாத்தையுமே அவைகளுக்கு வளர்த்து விடும். ஸோ கிரிக்கெட் கிட்ஸ்ல இருந்து நீங்க தொடங்குறது அவைகளுக்கு பெனிஃபிட்டான விஷயம். ஒரு ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். மற்றும் அவைகள் கூட அத லேர்ன் பண்றதுக்கு ஒரு இப்ப கற்றுக்கொள்றது வந்து கடல் அளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அத மாரி கிரிக்கெட்லயும் அப்படித்தான். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தேடி தேடி நீங்க இன்னும் கற்றுக்கொள்ளணும்ன்ட்டு போய்க்கொண்டே இருப்பீங்க. போய்க்கொண்டே இருப்போம். கிட்ஸுக்கு அதான் நான் சொல்ற மாரி ஒரு 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 பெனிஃபிட்ன்னு பார்க்கைக்குள்ள மென்டல் ஹெல்த் தான் மெயினா மெயினா பார்க்கிறது. இருக்கணும். பிளஸ் அவைகள் ஆப்வியஸ்லி அவைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம். ஓகே இந்த பாடிய நான் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த 6 அடிக்கிறதுக்கு மசில்ஸ் இருந்தா தானேன்ட்டு இல்ல. ஓ! இப்ப டைமிங் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த பால் டைமிங் சென்ஸ் வர்றதுக்கு அந்த ஒரு அனலைஸ் பண்ற ஒரு ஸ்கில் ஒண்ணு வரும். அந்த அனலைஸ் வரையக்குள்ள நீங்கள் அத உங்கண்ட ரெகுலர் லைஃப்ல நீங்க அத போடுவீங்க. ம். போடையக்குள்ள ஒரு 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 மனிதனா நீங்கள் ஒரு இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு போறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ம். குடும்பத்த கவனிக்கிறதோ, ஃப்ரெண்ட்ஸ ஹெல்ப் பண்றதோ, இன்டராக்ட் அதெல்லாம் பண்றது. இன்டராக்ட் பண்றதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆமா. ஸோ கிரிக்கெட் வந்து ஒரு தனி ஸ்போர்ட் இல்ல. அது வந்து ஒரு கம்யூனிட்டிய கொண்டுவர்ற விஷயம். உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட யூத் பேஷன க்ரோ பண்றது. பேஷன வச்சு நீங்க எவ்வளவோ சாதிக்கலாம். ஸோ சில ஆட்கள் வந்து சொல்லினம், அம் காசு இருந்தா தான் மத்தாக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்ட்டு. காசு இல்லாம கூட நீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது வந்து வர்ற ரீசன் வந்து உங்களுக்கு ஒரு பேஷன் ஒன்று இருக்கும். பேஷன். ஸோ அகெயின் கிரிக்கெட்டால வந்து அதனால தான் எங்களுக்கே இந்த ஆர்வங்கள் வந்தது. கிரிக்கெட் விளையாடணும்ன்ற ஒரு ஆர்வங்கள். சின்ன வயசுல எங்களுக்கு தொடங்கிட்டு தான். ஆனா ஊர்ல இருக்கைகள்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய தொடர்புகள் இல்ல. அப்ப ஏனென்றா நீங்க எத்தன வயசுல இருந்து தொடங்குனீங்க கிரிக்கெட்? நான் ஒரு 5 வயசுல முந்தி அண்ணாமார் எங்கள கூட்டிக் கொண்டு ஓ! போறது. கிரவுண்டுக்கு போயக்குள்ள வேற நாட்டு, வேற பாஷைகள்ல கதைக்கிறார்களோட தான் நாங்க விளையாடினாங்க. அதுல இருந்து எனக்கு கிரிக்கெட் ஆர்வம் இருந்தது. ஆனா திடீரென்று ஆம் ஒ போர் நிலைமையால நாங்கள் நாடு இங்க வந்துட்டோம். வந்த பிறகு இங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் வகைகள்ல அம் நார்த் அமெரிக்கால வந்து பாஸ்கெட் பால், பேஸ்பால், பேஸ்பால். ஹாக்கி, பேட்மிண்டன் எனக்கு உண்மையா ஊர்ல கூட பேட்மிண்டன் விளையாடிருக்கேன். அப்ப அந்த ஸ்போர்ட்டோட எனக்கு கனெக்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அதுகள் மூலியமா எனக்கு கிரிக்கெட் வந்து இங்க வந்த புதுசுல ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஒண்ணும் இல்ல இங்க. அப்ப அம் நான் பாஸ்கெட் பால், பேட்மிண்டன் போயிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு ஹை ஸ்கூல் டைம்ல நான் அண்ணா இங்க கிரிக்கெட் தொடங்கினப்பது, ஆம் எனக்கு வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவர போய் பார்க்கணும்னு. கூடுதலா நான் நான் தான் ஃபேமிலியில கடைசி. 4 சிப்லிங்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து எல்லாத்தையும் எனக்கே தரணும்னு தர்றாரு. அப்ப ஒரு கொஞ்சம் ஒரு 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 டப்லாம் வச்சிருப்பேன். அப்ப கிரிக்கெட்டுக்கு போகைகள்ல எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 19 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து ஆம் கிரிக்கெட் வந்து டூ லேட்டாண்டு ஒரு ஒரு ஒப்பீனியன். என்னடா நீங்க சின்ன வயசுல தொடங்கினா தான் உங்களுக்கு ஒரு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைக்கப்படலாம். அப்ப அகெயின் அந்த இன்ட்ரெஸ்ட்ல அண்ணாவ பார்த்துட்டு ஓகே விளையாடணும்னு ஓகே ஆ கொண்டே சேர்த்தாங்க. அதுக்கு பிறகு விளையாடி இப்ப நாங்க இந்த நிலைமையில இருக்கிறோம். அப்ப நீங்க இப்ப சொல்றது வந்து கிட்ஸ் இப்ப நவடேஸ்ல கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்ஃபோன டிவைஸ யூஸ் பண்ணாம ஃபீல்டுக்கு வந்து அவங்க ஹெல்த்த கவனிக்கிறது பெட்டர். பேரண்ட்ஸ் கட்டாயம் இத அனுப்புறது தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எங்கண்ட ஈஸி லைஃப்‌க்காண்டி உள்ள அழுதா ஃபோன குடுக்குறோம்.
அதுவும் மத்த அது எல்லா இடத்துலயும் நடக்கிறது. பிள்ளையால தான் ஓகே வெளியில டிரைவ் போவோம். இந்த இல்லாட்டி ஏதாவது வாங்கி குடுக்கணும். ஏதாவது விளையாட்டு வாங்கி குடுக்கணும். இல்லாட்டி டிவி பார்க்கணும். டிவி விடுவோம். இல்லாட்டி எங்கேயாவது டிரைவ் போகணும். ரைட். ஸோ அப்படி இருக்கைகள்ல ஒரு விளையாட்டு இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைகள் ஆ கிரிக்கெட் கொ கிளாஸ்களுக்கு வரைகல, கோச்சிங் செஷன்ஸுக்கு வரைகல்ல, அவைகள் வந்து ஒரு 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 ஆர்வத்தோட வரையணும். ம். இப்ப இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, சில ஆட்கள் விரும்பி செய்ற விஷயம் வேறு இருக்குது. சில ஆட்கள் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வேண்டிய விஷயம். அது என்ன? சின்ன பிள்ளைகள் இங்க எல்லாத்தையும் ஒரு 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 ஃபோர்ஸ்டா தான் பார்க்கணும். ஓ! ஓகே ஸ்கூலுக்கு போறது, படிக்கிறது, டியூஷன். இங்க சில பேரண்ட்ஸ் வந்து எல்லா கிளாஸுக்கும் முடிவு வேணும். அந்த பிள்ளைன்ற சிச்சுவேஷனையும் யோசிக்கிறதில்ல. யோசிக்கிறேன். மென்டல் ஹெல்த் வந்து ஒவ்வொரு மணித்தியாலம் வேற ஒரு கிளாஸுக்கு அனுப்பினா, அவர் அ ஒரு பெரிய விஞ்ஞானியாவோ, இல்லாட்டி ஒரு பெரிய தொழில்துறையில பெரிய இதா வர்றதுக்கு அ அதான் மட்டும் ரீசன் இல்ல. அவைகளுண்ட இன்ட்ரெஸ்ட் தேவ. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்க கிரிக்கெட்ல வந்து கோச்சிங் செஷன்ஸுக்கு வரைகல சில கிட்ஸ்ல நாங்க பார்க்குறோம் நாங்க. ஒவ்வொரு நாளும் வருவினோம். அப்ப எங்களுக்கு தெரியும் அவைகள் வந்து வீட்ல ஃபோன் பார்க்குறதில்ல. ஃபோன் பார்க்க விட்டாலும் கிரிக்கெட் சம்பந்தமா, இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் ம். சம்பந்தமா அதுகள பார்க்கையில ஒரு ஸ்கில் அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் வந்து அவைகளுக்கு வருகுது. வருகிறது. ஏனென்றால் ஒரு பிளேயர பார்த்து வளரணும் என்று அவர் என்ன ஆக்ஷன்ஸ், அவர் என்ன மூவ்மெண்ட் செய்றாருன்றத பார்க்கையில அவையலண்ட நாலேட்ஜ் வந்து கூடுது. ஓகே. நான் ஒரு பால் வரையக்குள்ள இந்த எங்க பார்க்கணும்ன்ற எந்த லெவல்ல பார்த்தா அது பவுன்சரா இல்லாட்டி நான் 6 அடிக்கலாமா இல்லாட்டி பிளாக் பண்ற பாலான்னு பார்க்குற அறிவு வந்து சின்ன வயசுலயே வருது. ஸோ அதுகள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க டிரைவிங் எடுத்தீங்கன்னா, நீங்க வாகனம் நேரா போயிட்டீங்கன்னா, ஓகே உங்களோட லைஃப் ஸ்மூத்தா போய்க்கொண்டிருக்கும். ம். ஆனா ஒரு ஆள் வந்து திரும்ப கட் பண்ணினா, அந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ணும்? வேற ஸோ அந்த குயிக் திங்கிங், குயிக் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து சின்ன வயசுல இந்த உருவாகிக்கல பில்ட் பண்றது. ஃபீல் பண்றேன். இப்ப ஃபோன் பார்த்தா ஆப்வியஸ்லி எல்லாரும் ஒரு 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 டவுன் சைஸ்ல இருப்பீங்க. இப்ப ஃபோன பார்த்துக்கொண்டு அவன் இந்த மென்டாலிட்டி வந்து ஃபோனுக்குள்ளேயே இருக்குது. அதே மாரி ஸோ நாங்க வந்து முந்தி ஊர்ல ஒரு பால தருவாங்க. இல்லாட்டி டேப் வெளிய போடான்னு டேப்ப தொரத்திருவோம். சுத்தி வெளியில போய் விளையாடுன்னு சொல்லுவாங்க. ஓ! பிறகு பின்னேரம் வந்தா கால் கழுவி போட்டு படிப்பு. படிக்கணும். ஸோ அப்படி இருந்த வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அஃப்கோர்ஸ் டைம் சேஞ்ச் சரி. பண்றது. பட் அத நாங்க ஏத்துக்கொள்றதுக்கு கிட்ஸுக்கு நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வந்து மூவ் பண்ணிக்கல எங்களோட ஜெனரேஷன் தான் 10 டைம் அனுபவிச்சது. ம். அங்க இருந்தும், இங்க இருந்தும் வரைக்குள்ள நடுவுல நாங்கள் 10 டைம் கம்பேர் பண்ண முடிஞ்சது. ஸோ ஒன் ஆஃப் த லக்கி ஒன்ஸ் ஐ வுட் சே. ஏனென்டா எங்களுக்கு அங்க நடந்ததும் தெரியும், இங்க இங்க நடக்கிறதும் நடக்கும் தெரியும். தெரியும். ஸோ நாங்க வந்து மைக்ரேட் பண்ணி இங்க பில்ட் பண்றது வந்து டைம் ஆச்சு. பட் அந்த மைக்ரேஷன் ப்ராசஸ் வந்து இப்ப ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு நல்ல ஒரு பாத்வே அமைச்சிருக்கு. நீங்க எந்த துறைய பார்த்தாலும் ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள் ஒரு ஆள் இருப்பார். தமிழ் ஆக்கள்ல. ம். இப்ப பிசினஸோ இல்லாட்டி ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியோ இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டோ எதுல பார்த்தாலும் ஏதாவது ஒரு சக்சஸ்ஃபுல் தமிழாக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. Okay. ஸோ அந்த ரீசன் வந்து ஃபியூச்சர் இன்னும் இன்னும் காலகட்டத்துல அவைகள் வந்து இன்னும் பெருசாகணும்ன்றது தான் எங்களோட ஆசை. அதுக்கு ஏத்த மாரி பாத்வேஸ் இப்ப சில அமைப்புகள் அமைச்சு கொண்டிருக்கின்றன. அது விளையாட்டுத் துறையில ஒரு அமைப்பா பேர் அதுக்கு வேலை செய்யும். வேலை செய்றோம். அதே பெற்றோர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுனோம்னா, நாங்களும் அ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல சாதிக்கலாம். பாஸ்கெட் பால்ல மட்டும் இல்ல, இல்ல. கிரிக்கெட்ட இங்க கனடாவுக்கு கொண்டு வரலாம். ம். கனடாவுல வந்து கிரிக்கெட் வந்து இப்ப தான் குரோ ஆகுது. ஏன்னா அந்த டிமாண்ட் கூடிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ்க்கு முதல்ல 3 இயர்ஸோ 2 இயர்ஸ்க்கு முதல்ல 35,000 பீப்பிள் மைக்ரேட் இங்க ம். விசிட்டர் விசால விசா வந்து. கண்டிப்பா. அதுல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கிரிக்கெட்டும் அம் அந்த வேலையும் தான் பார்க்கணும். மற்ற ஆட்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி என்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் இங்க இல்ல. ம். ஏன்னா அவைகள் ஒரு ஆள் இங்க வந்திருப்பினும் ஃபேமிலில இருந்து. ஸோ அவைகளுக்கு வந்து டைம் பாஸிங்க்கு என்ன தேவைப்படுது? அவருக்கு விருப்பமான விஷயம் செய்யணும். அதுக்கு நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணினோம்னா, இங்க வாழ்ற கிட்ஸ் வந்து அத யூட்டிலைஸ் பண்ணிச்சுனோம்னா, ஏதாவது ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். கட்டாயம். ஸோ அதான் எங்களோட ஆசை. எங்களோட தமிழ் மக்கள் அ எல்லா துறையிலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். இப்ப பாஸ்கெட் பால்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் பிளேயரும் இல்ல. சொக்கர் பிளேயர் பார்த்தீங்கன்னா, இல்ல. இப்ப சொக்கர் குரோ பண்ணுது. குரோ ஆனா இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல லெவல்ல. ஸோ எந்த ஸ்போர்ட்ல நாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பார்க்கலாம். இப்ப கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா மட்டும், இப்ப இப்ப ஐ திங்க் இந்த வருஷம் தான் ஒரு பிளேயர் ஜஃப்னால இருந்து ஜாஃப்னாலருந்து ஓ கேள்வி. ஸ்ரீலங்கா டீமுக்கு தேர்வு தேர்வு தே எடுத்திருக்கீங்க. ஓ. அதே மாரி இந்தியன் டீம்ல தமிழ் பிளேயர்ஸும் விளையாடி விடு. ஆ இப்ப அ சில இந்தியன் பிளேயர்ஸ் நியூசிலாந்து,
அப்புறம் ஆஸ்திரேலியால, நியூசிலாந்துல விளையாடினோம். ஸோ அவைகளுக்கு அங்க கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிய வேற நாட்டுல போய் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ண அதே மாரி எங்களோட ஊர்ல கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிய இங்க நாங்க கிரியேட் இங்க ஏன்னா இங்க வந்து எல்லாரும் வெல்கம் பண்ணினோம். ஓ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டீஸும் வெல்கம் பண்ணினோம். கனடால எனக்கு ஒரு ஆள் முந்தி லைக் ஹை ஸ்கூல் டைம்ல ஒர்க் பண்ணையில எனக்கு சொன்ன பிசினஸ் இப்ப பெரிய பிசினஸ் மேன். இங்க கனடா வந்து உங்களுக்கு எல்லாம் தரும். ஆனா எப்படி எடுக்கிறது, எப்ப எடுக்கிறதுன்னு தெரியாது சில ஆட்களுக்கு. எடுத்துட்டீங்கன்னா தனக்கு நிறைய தந்தோன்றிருக்கும். விச் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நாங்க யூஸ் பண்ணிட்டோம்னா, நீங்க ஒரு பாத்வே செட் பண்ணலாம். அந்த பாத்வேல போகக்குள்ள யாரையும் பிக்கப் பண்ணலாம். நீங்க யாரையும் பிக்கப் பண்ற மீன்ஸ் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சூப்பர் ஹெல்ப் பண்ணி அவளுக்கு தேவையான இடத்துல என்ன இறக்கி விடலாம். இல்லாட்டி அவையிலே உங்களோட குரோ பண்ணி கொண்டு கோ இருப்பீங்க. ஸோ யார் யார் உங்களுக்கு லோயலா இருக்கணுமோ அவையில உங்களோட வந்து கொண்டு இருக்கணும். பயணிச்சு கொண்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்து இங்க இருக்கிற எல்லா தமிழ் மக்கள் எல்லாருக்கும் அந்த அந்த உணர்வு வந்துச்சுன்னா, ஒருத்தர பார்த்து நாங்கள் இவர் இப்படி வந்துட்டார், அவர் அப்படி போயிட்டார்ன்னு சொல்ல தேவை. நாங்கள் இப்படி போறோம்ன்ற ஒரு சந்தோஷமான யுனைட்டி ஒண்ணு கிடைக்கும். அது ஸோ அதான். இவ்வளவு நேரம் நாங்க ரொம்ப கதைச்சோம். இங்கே அவரோட ஒரு பொண்ணு வந்திருக்கு. என்னடா பொண்ணு வந்திருக்கு, கிரிக்கெட்டுக்கும் பொண்ணுக்கும் என்னடா சம்மந்தம்னு நினைப்பீங்க. வாங்க நாங்க அவங்ககிட்டயே கேட்டுக்கொள்வோம். ஹாய் வர்ஷினி, ஹவ் ஆர் யூ? I'm doing good. How are you? ஐம் குட், தேங்க் யூ. கிரிக்கெட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிரிக்கெட் கனடாவுல இப்பதான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. லைக் நான் வளர்க்கையில நாங்க லைக் இங்கிலாந்து அவங்க விளையாடுறத தான் நாங்க பார்த்து வளர்ந்துருக்கிறோம். எஸ்பெஷலி கனடால லைக் இந்த யங் ஜெனரேஷன்ஸ்ல லைக் இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா மேட்ச் எல்லாம் இங்கத்த யூத் ஜெனரேஷன்ஸ் பார்த்து வளரல. லைக் யூஸ்வலி எங்களோட ஹை ஸ்கூல் டைம் நாங்க படிச்ச டைம் எல்லாம் இங்கிலாந்து பிளேயர்ஸ், நியூசிலாந்து பிளேயர்ஸ் அவங்கள பற்றி தான் தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ லைக் இப்பத்த ஜெனரேஷன்ஸோட நான் சொல்லணுமெண்டா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல இப்பதான் படங்கள் வருது கிரிக்கெட் பிளேயர்ஸை பற்றி. முந்தைய காலத்துல எல்லாம் அப்படி வராது. அப்படியான படமும் பார்க்க மாட்டோம். என்ன கூட டாக்குமெண்ட்ரிஸ் டாக்குமெண்ட்ரி தான். லைக் யூத்துக்கு டாக்குமெண்ட்ரிஸ்ன்றது படிப்பு சம்பந்தம். ஸோ அவங்க இப்பதான் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸை வச்சு படம் எடுக்கிறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கபில் தேவ் பற்றி இப்பதான் படம் வந்தது. ஸோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எங்களோட யூத்துக்கு கிரிக்கெட் பற்றி தெரிய வருது. ஸ்பெஷலி உமனா ஒரு ஃபீமேலா கிரிக்கெட் பற்றி ஒன்றும் பெருசா வரையல. புரியல. டு பி ஃபேர், இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முதல் கிரிக்கெட் உமன் டீம்ஸ் ஒன் சாம்பியன்ஷிப். பட் அதை பற்றி ஒருத்தரும் கவர் பண்ணல. பட் இப்போ விராட் கோலி ஒரு சச்சின், தோனி அவங்க வின் பண்ணினா லைக் இன்டர்நேஷனலி எவ்ரிபடி செலிப்ரேட்டிங், ஈவன் கனேடியன்ஸ். பட் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒன் சாம்பியன்ஷிப். பட் அதை பற்றி ஒருத்தரும் கவர் பண்ணல. அதை பற்றி நெட்ஃப்ளிக்ஸும் வரையல, அதை பற்றி டாக்குமெண்ட்ரிஸ் வரையல. ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன போஸ்ட் வருது அதை பற்றி. ஸோ இப்போ எங்களோட கோல் யூத் அண்டு we are covering all sexes. It's just not men. Cricket shouldn't be just men. Basketball is not a men game. Soccer is not a men game. Just like that, cricket is not a men game. That is our goal here, to grow cricket to youth as in females as well. So we're creating something here to feel, make women feel safe and secure, and where they could show their passion, because women are silent killers. They learn in their own time. Okay, so avangalukku an opportunity vareka they will be the best go-getters, but they're not less or more than men. But it is a men field, but we're growing. Like konja talents females ku irukku, but they don't have the limelight. So ingatha ipat as a Canadian, we're in 2026, broad-minded, we're accepting a lot of new things. So females should feel like they are accepted in the community of cricket as well. They're still back, because if you drive by in summer times on our roads, you will see a lot of men playing cricket. Oh yeah. But you will not see one single females playing cricket. They will be either in a park, they will be skating, or they're bound to their phone. Especially nowadays teenagers, I'm pretty sure you know TikTok. Oh yeah. That's the trend, especially for teenage girls. TikTok is their go-to place. But if you look at it on the opposite side, men, boys, they're playing soccer, basketball, cricket. They're out. But I feel like we need something more in our Canadian, like westernized vision for females to come play as well. Like நான் ஊர்ல லைக் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன். பட் எத்தனை வயசுல? மேபி லைக் 5, 6, 7 வயசுல எல்லாம் நாங்க வயல்ல லைக்
கிரிக்கெட் விளையாடி இருக்கிறோம். பட் இங்க அப்படி ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க. மாட்டேன் நாங்க கிரிக்கெட் விளையாடினான். நான் ஹை ஸ்கூல் படிக்கிற டைம் கூட கிரிக்கெட் டீம் அண்ட் இல்ல. லைக் பாஸ்கெட் பால் டீம் இருந்த, வாலிபால் டீம் இருந்த. அதுல நாங்க எல்லாம் விளையாடினாங்க. பட் கிரிக்கெட் நாங்க கேள்விப்படையில. ஸோ இப்ப வர ஜெனரேஷன்ஸுக்கு கிரிக்கெட் நாங்க தான் சொல்லிக் குடுக்கணும். பிகாஸ் ரகுரூபன் சொன்ன மாரி லைக் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட். நாங்க அங்கத்தே பார்த்திருக்கிறோம், இங்கேயும் இது நாங்க பார்த்து வளர்ந்திருக்கிறோம். ஸோ நாங்க சொல்லிக் குடுக்காம வேற யார் சொல்லிக் கொடுக்க அதுவும் முடியும்? ஸோ அதுக்கு தான் நாங்க இன்னைக்கு உங்களோட ஃபீமேலுக்கு இங்க டீம் இருக்கா இல்லாட்டி இனிதான் இங்க 2, 3 டீம் இருக்கு. பட் எங்களோட கோல் என்னன்னா, we wanna have something that they feel secure about. We are secure? working on it. We do have something we are working on as well. Um, but we want to take that long term. We want to grow at international level for females as well. Oh, that's amazing. Thank you. That's awesome. கனடால ஃபீமேல் தான் பங்களிப்பு எப்படி இருக்கு இப்ப கிரிக்கெட்ல? பாத்தீங்கன்னா கனடாக்குன்னு ஒரு இன்டர்நேஷனல் டீம் இருக்கு. பட் அது எத்தனை பேருக்கு தெரியுமென்னே தெரியாது. பிகாஸ் அவங்களோட பங்கேற்பு சரியான குறைவா இருக்கு. அது மேல நீங்க பார்க்க போய்க்க எங்களோட தமிழ் பெண்கள், தமிழ் கம்யூனிட்டியில இருந்து போற ஆட்கள் அதுல இன்னும் சரியான குறைவு. பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு இங்க விளையாடுறதுக்கு, பிராக்டிஸ் பண்றதுக்குன்னு ஒரு கிரவுண்ட் கூட பெருசா இல்ல இங்க. எஸ்பெஷலி ஒரு ஃபீமேல்ஸுக்குன்னு ஒரு சேஃபான கிரவுண்ட் அப்படின்னு ஒரு தனி துறை ஒண்ணும் அமைக்கல. இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா தெரிபடாது. என்னன்னா அது பெருசா வெளியில வாரேல்ல. மாறி. ஒன்லி மென்னுக்கு தான் மாறுது. பட் அப்படி பார்க்கைக்கும் கிரிக்கெட் கனேடியன் டீம்ல எங்களோட தமிழ் மென்னுக்கு கூட சரியான பங்களிப்பு சரியான குறைவு. பிகாஸ் ஒரு வேர்ட் இருக்கு பாலிடிக்ஸ்ன்னு Politics. சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ்ல அவங்களுக்கு போயேக்க அது சரியான குறைவா இருக்கு. அதுக்கு தான் நாங்க இப்ப ட்ரை பண்றோம். லைக் அவங்களுக்கு ஏற்ற ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பிராக்டிஸ் குடுக்கணும். ஆண், பெண் சரி சமம் என்று இருக்கு. அது ஒரு விளையாட்டு துறையில ஆண், பெண் சரி சமம் வரும். அவங்க தங்கட டீமோட விளையாடிக்க அவங்களுக்கு அது வரைக்க நாங்க இன்டர்நேஷனல் டீம் பிராக்டிஸ் குடுத்து அவங்கள அதுக்குள்ள இதுன்னு எங்களுக்கு அது ஒரு பெரிய லட்சியம் அதுதான். எங்களோட தமிழாக்களோட பங்களிப்பு இன்டர்நேஷனல் டீம், கனேடியன் டீம்ல பங்களிப்பு சரியான கூடுதலா இருக்கணும். ஏனென்றா இப்ப நாங்க ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பிளேயர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடிக்க எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாரி எங்கட ஸ்ரீலங்கன் கனேடியன் பிளேயர் போய் கனடாக்கு விளையாடிக்க அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் என்ற ஒரு லட்சியத்துல நாங்க இருக்கிறோம். அதுவும் ஒரு ஃபீமேல் போய் விளையாடிக்க அது இன்னும் கொஞ்சம் பெரிய சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும். இருக்கும். அது நிச்சயம். இருக்கும்னு நினைக்கிறோம். கட்டாயம் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிலையும் ஒரு அசோசியேட் இருக்கு. இப்போ உங்களுக்குன்னு அப்படி என்ன இருக்கா கனடால? கண்டிப்பா. இப்ப நாங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸா எங்க கிளப் வந்து இங்க கனடால கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தது. இப்போ லாஸ்ட் 6-7 இயர்ஸா நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். தமிழ் கனேடியன் கிரிக்கெட் அசோசியேஷன் அது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முன் காரணம் வந்து தமிழ் கனேடியன் என்று பார்க்கல இங்கே எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரோ பண்ணுறதுக்கும் எங்களோட டேலண்ட்ஸை இங்கே க்ரோ பண்ணுறதுக்கும் எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபேராக. ஸோ எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து இப்போ ஒரு 6 இயர்ஸாக நாங்கள் எங்களோட ஓன் லீக் ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் வந்து வேறு வேறு டீம்ஸ் வந்து பங்கு பெறவே நாங்கள் இதில் வேறு டூர்னமெண்ட்ஸ் செய்கிறோம். நாங்கள் இதில் வந்து கோஆப்ரேட் டூர்னமெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஒரு ஐபிஎல் லெவல் மாதிரி சாரி லெவல் இல்லை ஐபிஎல் கான்செப்டோட வேறு பிளேயர்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் அந்த டீமை ரன் பண்ணுவேன். அதில் கம்பீட் பண்ணி கேஷ் ப்ரைஸ் எங்களுக்கு போகும். அதில் வந்து அப்படி ஒரு செப்பரேட் டூர்னமெண்ட் அது நடக்கிறது. எங்களோட ஓன் லீக் வந்து ஒரு 3 மந்த்ஸ் சம்மர் ஃபுல்லாக ரன் பண்ணோம். மே ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மேலேருந்து தொடங்கி செப்டம்பர் மட்டும் அந்த சீசன் பண்ணுறது. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி இயர் வின்னிங் ப்ரைஸ் வந்து இப்போ $10,000. ஸோ அதில் வந்து நாங்கள் தொடங்கியதில் அஃப்கோர்ஸ் ஒரு 8 டீமோட தொடங்கியிருந்தாங்க. இப்போ க்ரோ பண்ணி கொண்டு வந்து இப்போ நாங்கள் 16 டீம்ஸ் தான் ஒவ்வொரு சீசனும் எடுக்கிறோம். நாங்கள் இப்போ 16 டீம்ஸ் வந்து இதில் பங்கு பெறினோம். ஒரு கம்பேரிட்டிவ் லெவலாக வேறு லீகில் இருந்து இப்போ வேறு லீக் இங்கே நடக்கிறது. அதில் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து தாங்களாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இப்போ இங்கே விளையாடி கொண்டு வரணும். இதில் வந்து நாங்கள் ஒரு எங்களோட பங்களிப்பு வந்து இந்த
விளையாடுற பிளேயர்ஸுக்கு நாங்கள் ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு தான் இந்த ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணினோம். இதில் வந்து நாங்கள் மார்க்கெட்டிங் வைஸ் வெப்சைட், இதில் வேர்ல்டு வைட் எக்ஸ்போஷர், இந்த வெப்சைட்டில் வச்சு வேர்ல்டு வைட் எக்ஸ்போஷர், வேறு வேறு யூடியூப் சேனல்கள், அதில் வந்து இப்போ இன்டர்வியூஸ், இப்போ புதுசாக ஒன்று நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் வந்து பாட்காஸ்ட். பாட்காஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பிளேயருக்கு, வெதர் ஒரு மேலோ ஃபீமேல் இல்லாட்டி யூத் இல்லாட்டி சால் யாருன்னாலும் அவைகளுக்கு அவைண்ட வாழ்க்கை இந்த ஸ்போர்ட்ஸால் எப்படி வளருது, அவைகள் என்னென்னத்தை அனுபவிக்கணும், என்னென்னத்தை கற்றுக்கொள்ளினோம், அந்த வழியில் நாங்கள் அதை பாட்காஸ்ட்டை கொண்டு வரோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் ஷூட் பண்ணிக்கல வேறு வேறு ஒரு 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 பிளேயர் வருவினோம். மற்றும்படி சப்போர்ட்டர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ், இப்போ அவியல் வந்து இந்த கிரிக்கெட் சம்மந்தமாக அவியல் என்ன பங்கு தரலாம்ன்றதை நாங்கள் அதில் பாட்காஸ்ட் பண்ணி கொண்டு வரோம். இது வந்து எங்களுக்கு மெயின் ரீசன், ஒரு இன்டென்ஷனாக வந்தது வந்து மென்ஸ் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ். அந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே நீங்கள் கிண பேர் பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து ஆன் பண்ண வித்தியாசம் சொல்லலாம். நான் மென் வந்து கூட சைலண்டாக இருக்கு. சைலண்ட். ஸோ அவைகளுக்கு ஒரு ப்ரெஷர் வந்தால் கூட அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிச்சு கொண்டிருப்பேன். ஆனால் வெளியில் அது வித்தியாசமாக தெரியும். ஸோ அப்படியான கணவர் வந்து இங்கே ஹார்ட் ஒர்க்கிங் மென் வந்து கணவர் இங்கே நாடு இங்கே வரைக்குள்ள வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நாங்கள் வெளியில் கொண்டாந்து மெட்டாக்களுக்கு அதை புரிய வச்சு அதை வாய்ஸ் அவுட் பண்ணுறோம். ஏன்னா வாய்ஸ் அவுட் பண்ணால் தான் அடுத்த ஜெனரேஷன் அதை ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ நாங்களும் ஃபிக்ஸ் பண்ணுறோம், பட் அடுத்த ஜெனரேஷன் இன்னும் அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுறது. பிளேயர்ஸ், மென்டல் ஹெல்த், உமனுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம், கிட்ஸுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம், கோச்சிங் நடக்குது. கோச்சிங் வந்து இப்போ நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்து கொண்டு வந்து செய்கிற அளவுக்கு கோச்சிங் எங்கள் ஆர்கனைசேஷனில் ரன் பண்ணுறோம். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட்ட கூட கேட்கலாம், எங்களோட லீக் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எங்களோட ஓன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் எங்களோட ஓன் கிரவுண்ட்ஸுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் அண்ணா இங்கிட்ட கேமராவா? இப்போ இந்த இதுக்கு லீக் அவங்களோட சோஷியலில் வாரன்னா என்ன சரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா, இல்லாட்டி சைன் அப் பண்ணணுமா? கண்டிப்பா. இதுல வந்து நீங்க எல்லா வகையிலும் நீங்கள் எங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து வெப்சைட் மூலியமா, ஃபோன் கால் மூலியமா, சோஷியல் மீடியாஸ், யூடியூப் சேனல்ல எல்லா இடத்துலயும் எங்க லிங்க் இருக்கு. ஆனால் மெயினாக நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா tccacricket.comக்கு போனீங்கன்னாலே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இதில் வந்து எங்களின் மெயின் ஃபவுண்டர்ஸ், இதில் வந்து பிஸ்னஸ் ஆக்கள், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புள் வந்து இதை உருவாக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தில் கொண்ட விஷயங்கள் இது. இதில் வந்து நான் இந்த நேமெல்லாம் மென்ஷன் பண்ண ஆசைப்படுறேன். சஞ்சய் குணேஸ்வரன் வந்து சிடிஎஸ் பில்டிங் சப்ளைஸ், எஸ்என்பி பேலட்ஸ் அண்டு இப்போ டெபோலா கிச்சன் அண்டு, இதில் 3 பிஸ்னஸ் அதில் அவருக்கு சம்மந்தம் இருக்கும். ஒரு கிறிஸ் சிவகுரு வந்து அவர் ஷைனோ லிங்க், அவர் வந்து ஒன் ஆஃப் த 2 co-founders. மற்றது வந்து டிஎன்வி டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி அதில் எங்களோட வைஸ் பிரசிடென்ட் இருக்கு. ஒரு நியோ டெக்னாலஜி தான் எங்களோட ஃபுல் மார்க்கெட்டிங், அதில் நித்தியன் தவாலிங்கம்னு சொல்லி. இப்போ இதில் வந்து எங்களுக்கு கூட ஒரு 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 சப்போர்ட் கிடைக்கிறது வந்து எல்லாரும் ஒன்று கூடி ஒரே விஷயத்தை தான் நாங்கள் யோசிச்சிருந்தாங்க. அந்த மூலியமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைரக்டர் ஆஃப் ஃபைனான்ஸ், இப்போ இவோண்ட ஃபைனான்ஸ் அக்கௌண்டிங் நாலேஜ் வந்து எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ரன் பண்ணுது. ரெண்டாவோ வந்து கூடுதலாக சிட்டி மற்ற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவைகளோட நாங்கள் மீட் பண்ணிக்கல எங்களோட ஃபைனான்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் எங்களுக்கு கூட சப்போர்ட் கிடைக்கும். இப்படியான ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறது, கிட்ஸ் கோச்சிங், உமன் ப்ரோக்ராம், அப்புறம் எங்களோட டூர்னமெண்ட்ஸ், எங்களோட லீக் ரன் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி காஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு லீக் ரன் பண்ணுறதுக்கு எங்களோட காஸ்ட் ஒரு எக்கச்சக்கமான தொகையில் இருக்கு. அதுக்கு வந்து நாங்களே காசு போட்டுக்கொண்டு ஒரு வருஷம் நடத்தி வந்தோம். இப்போ வந்து எக்கனாமி டவுன், ஸ்ட்ரகிளிங். அதுக்கு நாங்கள் இப்போ சப்போர்ட்டுக்காக வேண்டி வேறு வேறு ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறோம். இப்போ ஃபண்ட் ரைசஸ் கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்கலாம். ஃபண்ட் ரைசஸ் வந்து இதில் வந்து June 13 வந்து ஒரு ஒரு மென்ஸ் மென்டல் ஹெல்த்துக்காக வேண்டி அது வந்து மென்ஸ் மென்டல் ஹெல்த் டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபண்ட் ரைசர் வந்து நாங்கள் இப்போ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு வேறு நிகழ்ச்சிகள் கொண்டாடுறதுக்கு யோசிச்சு வச்சுருக்கிறோம்.
இதில் கூட கம்யூனிட்டி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து வில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்கீங்க. ஸோ அது வந்து அப்படியான விஷயங்களுக்கு தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி காசு இருந்தால் தான் ஹெல்ப் பண்ணணுமென்ற மனசு இருந்தாலே அந்த மனசை வச்சு நீங்கள் எதையும் சாதிக்கலாம். ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒரு குறிக்கோளோடு போகிறோம். அது இந்த டிசிசியை வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் இங்கே கனடாவில் வந்து எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரு ஃபேராக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். அவையெல்லாம் நாங்கள் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறோம்ன்ற அந்த வேண்டிய டேலண்ட் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறோம்ன்ற வந்து நாங்கள் அவைகளுக்காண்டி தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வயசான பிளேயர்ஸ் வந்து இவையில் எல்லாரும் கிரிக்கெட் விளையாடினவன். என்ன சொன்ன போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடினேன். ஆனால் அவைகளுக்கு வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. அவைகள் ஏஜ் ஆனால் ஸ்டில் அந்த கம்யூனிட்டி என்ற ஒரு வேர்ட் எங்கள் தமிழ் மக்களுக்காக வேண்டி கிரிக்கெட் சம்பந்தமாக விளையாடுற வீரர்களுக்காக வேண்டி ஏதாவது ஒன்று செய்யணும்ன்றதுக்கு வேண்டி தான் நாங்கள் ஒன்று கூடி இந்த ஒரு அமைப்பு உருவாக்கி இப்போ நாங்கள் அதை ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு எல்லா கம்யூனிட்டிஸும் எங்களுக்கு இப்போ முன்வருது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எங்கென்ன மக்களும் வந்திருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்படி பார்க்கல நீங்கள் ஆதி டிவி வந்து எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கிறீங்க. நாங்கள் இதை வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு இந்த மக்களோட. பட் மற்றபடி வேறு ஈவெண்ட்ஸ் எங்கள் ஆர்கனைசேஷன் நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. நன்றி ரகு அண்ட் வைஷ்ணவி. உங்களோட டைம் ஒதுக்கிட்டு வந்து எங்களை ஆதி டிவி தொலைக்காட்சிக்கு வந்திருக்கு. ஆதி டிவி ஆறு காலத்தில் நாங்கள் மீண்டும் இன்னொரு முறை சந்திப்போம். வணக்கம். நன்றி.